கோவை அருகே மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள ஜே நகர் மேம்பாலத்தில் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அந்த பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்ற தீபன்ராஜ் மற்றும் ஹிருத்திக் ரோஷன் ஆகிய இருவரும் விபத்தில் சிக்கினர். அவர்களை சோதனை செய்ததில் 1 கிலோ 300 கிராம் கஞ்சா மற்றும் 3 கிராம் மெத்தபட்டமைன் ஆகியவை சிக்கியது. இதை அடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இருவரும் கோவை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வது தெரியவந்தது. விசாரணையின் போது காவல்துறையினரிடம் இருந்து தப்ப முயன்ற தீபன் ராஜுக்கு வலது காலிலும் ஹிருத்திக் ரோஷனுக்கு வலது கையிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதை அடுத்து இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்.